அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் நாளுக்கு நாள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு பொதுமக்கள் தங்கள் ஆதரவையும் வரவேற்பையும் தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொரடாச்சேரி தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் செயல் வீரர் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொகுதிக்கு உட்பட்ட திருவிடவாசல், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் செல்வி செங்கொடியுடன் சென்று திரு எஸ் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் செந்தமிழன் மயிலாடுதுறை ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கம், ஏஆர்சி இறகு பந்தாட்ட மைதானம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நடைபயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் ஆதரவு தெரிவித்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு வாத்துன ஆனந்த் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு பொதுமக்கள் முழு ஆதரவு தெரிவித்து வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் மீனவர்கள் பிரச்சினைக்கு மீனவரோடு மீனவராக நின்று குரல் கொடுத்து தீர்வு காண்பேன் என கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னுடைய முழுமையான முயற்சிகள் எடுப்பேன். ஏனென்று சொன்னால், என்னுடைய எதிர்த்து போட்டியிடக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாம் இந்த பகுதியை சாராதவர்கள், இந்த பகுதியுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை அறியாதவர்கள். நான் இந்த பகுதியைச் சேர்ந்தவன். இங்கே இருக்கக்கூடிய மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முழுமையான நடவடிக்கை எடுப்பேன். ராமநாதபுரம் மாவட்ட கழக வழக்கறிஞர் அணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு அழகுமுத்து அரியப்பன், கழக வேட்பாளர் திரு வாத்துன ஆனந்த், கழக அமைப்பு செயலாளர் திரு ஜி முனியசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கான வியூகங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஞான அருள்மணி நெல்லை கிழக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து அக்கட்சியின் மாவட்ட தலைவர் SSA கனியை சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற களப்பணியாற்றுவது என அறிவிக்கப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம், புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு க சொக்கலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகளும் SDBI கட்சியினரும் கலந்து கொண்டனர். கோவை மாநகர் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட கணபதி பகுதி மற்றும் வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு அப்பாதுரை, மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சேலஞ்சர் துரை மற்றும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு சின்னசாமி, சிறுபான்மை மாநில இணைச் செயலாளர் திரு தாரா சபி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பேரையூர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதேபோல் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட கழக செயலாளர் திரு இ மகேந்திரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டனர்.